ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புதுசா வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும், பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. உங்களுக்காகவும் என்னோட வழிபாடுகளை உங்க குடும்பத்துக்காகவும் நான் வேண்டிக்கிறேங்க. இந்த vlogல பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங்காக பண்ண பூஜையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து 2ஆம் நாள் பூஜையும் நான் எப்படிலாம் செஞ்சுருக்கேன்றதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு முதலாக வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவத்தில் யாஷிக் அவங்க ஃப்ரெண்டு தான் வந்திருந்தாங்க. அதெல்லாம் எப்படி என்ன ஆச்சுன்றதை இந்த vlogல நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் vlogல கலசம் வச்சதோட உங்களுக்கு அந்த vlog முடிஞ்சிருக்கும். இந்த vlog அதனுடைய கண்டினியூ மாதிரி தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் காலையில பூஜை முடிஞ்சிருச்சு. பழ வகைகள் வச்சு நம்ம பூஜை முடிச்சிருந்தோம். ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் வச்சு அன்னைக்கு பூஜை செஞ்சுருந்தேங்க. ஈவினிங்காக பூஜையில் பார்த்தீங்கன்னா நம்ம கனகதாரா ஸ்தோத்திரமும் லலிதா நாமமும் எல்லாமே பாடி வழிபட்டு அம்மனுக்கு நல்ல விதமாக தூப தீப ஆராதனை எல்லாமே காட்டி வழிபட்டு இருந்தோங்க. இன்னைக்கு நம்ம மஞ்சள் கலர் ஆடை உடுத்தி முடிஞ்ச வரைக்கும் புது ஆடைகளாக நம்ம அந்த 9 நாளும் நம்ம போட்டு தான் வழிபடணுன்றது ஒரு இது. அது மாதிரி நம்ம கிட்ட என்னென்ன கிடைக்குது அந்த நாளுக்குரிய பழங்கள் எல்லாமே மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். முடியாத பட்சத்துல நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு வழிபடலாம். ஒன்றும் தப்பு இல்லைங்க. இது மாதிரி தான் நானும் செஞ்சுருக்கேன். இதில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாங்க. இது பார்த்திங்கன்னா நான் தூப தீப ஆராதனை எல்லாமே காட்டியிருக்கேன். இதில் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கும் போதே யாஷிகாவும் வந்திருந்தா. யாஷிகா அவளும் நானும் இதெல்லாம் பண்ணுறேன், நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிருந்தாங்க. என்னோட சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். என்னோட நவராத்திரி vlogs எல்லாமே உங்களுக்கு வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்சால் உங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடுறதெல்லாம் வரும் உங்களுக்கு. அடுத்தடுத்த vlogs எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு துர்க்கைக்குரிய நாளாகிய முதல் 3 நாட்கள் மலைமகள் அவங்களுக்காக நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இருந்தோங்க. துர்க்கைக்குரிய நாளாக. அதனால துர்க்கையோட 108 போற்றிகளும், காயத்ரி மூல மந்திரம், காயத்ரி ஸ்லோகங்கள் இது மாதிரி எல்லாமே நாங்கள் சொல்லியிருந்தேன். என்கிட்ட அதெல்லாம் புக்ஸு இல்லைங்க. அதனால நான் ஃபோனில் பார்த்து எல்லாமே நான் படித்து வழிபட்டு இருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம படித்து அது இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரியும் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா நம்ம பாட்டு அந்த மாதிரி டிவியில் இல்லை ஃபோன்லேயோ போட்டு அந்த மாதிரி நம்ம வழிபடலாங்க. நம்ம வழிபடும் போது அந்த பாட்டுகள் வீட்டில் ஒலிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது, விசேஷமானதும் கூட. அதனால நீங்களும் இந்த மாதிரி வழிமுறைகளை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தாங்க நான் இப்போதைக்கு இந்த மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அர்ச்சனை செய்யறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பூ எல்லாமே வச்சு 108 போற்றிகள் நானும் செய்கிறேன், நானும் பண்றேன், நீ சொல்லிட்டே இரு, நான் செய்யறேன்னு சொல்லி ஆஷிகா அவளும் உட்கார்றா. நான் சொல்றேன் நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த மாதிரி நம்ம வீட்லயே இருக்கிற குழந்தைங்கள் வச்சு நம்ம செய்யறதுன்றது இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்குங்க. அதனால எங்களுடைய இந்த நவராத்திரி முதல் நாள் பூஜையை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருந்துச்சுங்க இந்த முதல் நாள் பூஜையும். நீங்க பார்க்காதவங்க கண்டிப்பா நம்மளுடைய கலச பூஜை எல்லாத்தையுமே கண்டிப்பா பாருங்க. இதுக்கு அடுத்து இதுல முதல் 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா இவங்கள மலைமகள், அலைமகள், கலைமகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல் 3 நாட்கள்
மலைமகளான துர்க்கை அம்மன் பார்வதியா அவங்க வந்து பார்வதி அம்மா தான் வந்து துர்க்கை அம்மனா அவங்க 3 நாள் அவதாரம் எடுத்து அதுல ஒரு நாளைக்கும் ஒரு சாமியா வந்து நமக்கு அவதாரம் எடுத்து அந்த இதை செஞ்சிருப்பாங்க. அதனால தாங்க நம்ம ஒரு நாளைக்கும் ஒரு அம்மனை வழிபட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி துர்க்கை அம்மனுக்குரிய நாளான இன்று நம்ம வந்து அதனுடைய ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லி வழிபட்டு இந்த நாளை நாங்க நல்லபடியா முடிச்சிருந்தோங்க. பிரசாதம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஈவினிங்கா நம்ம வந்து வெண்பொங்கல் வச்சு வழிபட்டு இருந்தோங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா நாங்க வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபதூப ஆராதனை எல்லாமே காட்டி கற்பூர ஆரத்தி காட்டி இந்த பூஜையை நிறைவு செஞ்சிருந்தோம். நல்லபடியா எங்களுக்கு முதல் நாள் பூஜையும் முடிஞ்சதுங்க. அடுத்து நம்ம வந்து 2ஆம் நாள் பூஜையான பிரம்ம முகூர்த்த பூஜையிலேருந்தே நம்ம பார்க்கலாம். காலையில எப்பவும் போலவே 4:30 to 5:30க்குள்ள பிரம்ம முகூர்த்த பூஜையும் நான் வந்து நல்லபடியா முடிச்சிட்டேன். 2ஆம் நாள் பூஜையில வந்து இந்த மாதிரி கட்டம் போட்ட கோலம் தான் சொல்லி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து எனக்கு அது தெரியாமலே நான் இந்த கோலத்தை போட்டுட்டேன். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நம்மளுக்கு தெரியாமலே நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2ஆவது நாள் பூஜையும் வந்து நல்லபடியாக காலையில பிரம்ம முகூர்த்த பூஜையிலே வந்து நான் காலையிலே அம்மனுக்கு வழிபட்டு வாழைப்பழம் அதுதான் நைவேத்தியமா வச்சிருந்தேன். மேக்சிமம் வந்து காலையில நம்ம பழங்கள் அந்த மாதிரி ஏதாவது வச்சு வழிபடலாம். கலசம் வச்சிருக்கவங்க வந்து காலையிலயும் வழிபடணும் அப்படின்னு இல்லை, ஈவினிங்கை மட்டும் 6 மணிக்கு மேல வழிபட்டா போதும். ஆனா நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்றதால காலையிலயும் இவங்களுக்கும் வந்து பூஜை பண்ணிடுறேங்க. அதனால 2-3 வழிபாடுகள் வந்து எங்க வீட்டுல போயிட்டு இருக்கு. காலையில ஒரு பூஜை, பிரம்ம முகூர்த்த பூஜை, அப்புறம் ஈவினிங்கா ஒரு பூஜையும் போயிட்டு இருக்கு. ஈவினிங் வந்து நான் பூஜைக்கு முன்னாடி குளிச்சுட்டு தாங்க அந்த திரும்பவும் இந்த பூஜை வந்து செய்யறேன் ஈவினிங்கா. ஏன்னா நம்ம காலையிலே 4:30 மணிக்கு அந்த மாதிரி குளிக்கிறதால திரும்ப ஈவினிங் வந்து கண்டிப்பா நான் குளிச்சுட்டு தான் இந்த பூஜையை நான் செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2ஆம் நாள் வந்து ராஜராஜேஸ்வரியா வந்து அவங்க அவதாரம் எடுத்து இதை செஞ்சு பண்றாங்க. அதனால நான் வந்து அன்னைக்கு ராஜராஜேஸ்வரிக்குரிய கனகதாரா ஸ்தோத்திரம், லலிதா நாமம் அதை தாங்க நான் திரும்பவும் அன்னைக்கும் படிச்சிருந்தோம். 108 போற்றிகள் அந்த மாதிரி சொல்லி வழிபட்டு அந்த நாளும் நான் எனக்கு நல்லபடியா காலையில வழிபாடு நல்லபடியா முடிஞ்சுது. அதே மாதிரி தீபதூப ஆராதனை எல்லாமே காட்டி நம்ம வழிபாடு காலையில நல்லபடியா முடிஞ்சுதுங்க. 2ஆம் நாள் வந்து நான் கலசத்துக்கு வந்து லக்ஷ்மி காயின்ஸ் வச்சு அந்த நெக்லஸ் மாதிரி அவங்களுக்கு போட்டு வழிபட்டு இருந்தேன். ஈவினிங்குக்கு மேலே இது மார்னிங் பூஜைன்றதுனால நாங்கள் அப்படியே செஞ்சுருந்தோம். 6 மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு வேற அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணியிருந்தோம். ஈவினிங்கா பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே யாஷிகா அவங்க ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாஷிகாவோட இந்த பூஜைன்னு தெரிஞ்ச உடனே அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி வந்தது. எங்கள் வீட்டுக்கு முதல்ல வந்தது வந்து ஒரு குழந்தை தெய்வம் தான். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து போயிட்டு இருந்தது. அந்த பாட்டை வந்து அவங்களே நான் பாடுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே பாடி அன்னைக்கியோடைய வழிபாடை வந்து இன்னுமே நல்ல சிறப்பாக செஞ்சிருந்தாங்க. அவளும் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து அவளும் 2 பேருமே பாடினாங்க.
அதனால இந்த பூஜை வந்து இன்னுமே சிறப்பா இருந்துச்சுங்க. அவங்க 2 பேருமே பாடி அந்த துர்க்கை அம்மனுடைய 108 போற்றிகளும் கனகதாரா ஸ்தோத்திரம் இது எல்லாமே சொல்லி வழிபட்டு இருந்தாங்க. அது வரைக்குமே பசங்க ரொம்ப பொறுமையா இருந்து இந்த வழிபாட்டை நிறைவு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பிரசாதமா வந்து ஈவினிங்ல வேர்க்கடலை சுண்டல் அது செஞ்சிருந்தோம். கடைசியா வந்து பூஜை வந்து நிறைவு செய்யற விதமா நம்ம வந்து கற்பூர ஆரத்தி இது கொடுத்து நம்ம நிறைவு செஞ்சிருந்தோங்க. பூஜையுமே அது வரைக்குமே ரொம்ப பொறுமையா இருந்தாங்க 2 பேருமே. அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேர்க்கடலை சுண்டல் தான் அன்னைக்கு பிரசாதமா செஞ்சிருந்தோம். அந்த பிரசாதத்தை தான் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தோம். மஞ்சள் குங்குமம் அந்த பிரசாதம் பழம் இந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தோங்க. இந்த நாள் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வந்திருந்ததால நம்ம காலையிலுமே வந்து புளி சாதம் செஞ்சு காலையில வழிபட்டு இருந்தோம். காலையில பூஜையில ஈவினிங்க அந்த பூஜையில வந்து வேர்க்கடலை சுண்டல் வச்சு வழிபட்டு இருந்தோங்க. இந்த பூஜை முடிஞ்சதும் வந்து வெள்ளிக்கிழமை எப்பவுமே நம்ம வீடெல்லாம் சாம்பிராணி காட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கடைசி நிறைவா அந்த சாம்பிராணி இதுமே வீடெல்லாம் காட்டி இந்த பூஜையை நல்ல விதமா 2ஆம் நாள் நல்லபடியா முடிஞ்சதுங்க. இது மாதிரி நம்ம அந்த கடவுளை எதுக்காக நம்ம அன்னைக்கு கும்பிடுறோம்னா, ஒரு நாளைக்கும் ஒரு அவதாரம் எடுக்கிற அந்த சாமியானவங்க வந்து 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா கொற்றை தேவியாகவும் ராஜராஜேஸ்வரியாகவும் வந்து அன்னைக்கு வராங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாமளே வீட்டுல இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும் வெளியில இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும் நம்ம வந்து இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தாங்க அந்த சாமிங்களும் வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதை வந்து நம்ம போற்றும் விதமாக தான் வந்து இந்த வழிபாடு எல்லாமே நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். ஒரு அவதாரத்துக்கும் ஒரு விதமாக அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த நவராத்திரியுமே நவதேவிகளுமே நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம். நிறைவு பூஜையா வந்து ஆஷிகா வந்து நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆடிட்டு இருந்தா. ஆனா அவ வந்து பரதநாட்டியம் சொல்லி ஆடுறா. ஆனா அவளுக்கு பரதநாட்டியம் தெரியாது. டிவியில பாக்குறத வச்சு அவ ஆடுறது தாங்க. இதுக்காக எந்த கமெண்ட்ஸும் கொடுக்காதீங்க, ஏன்னா சும்மா குழந்தைங்கன்றது. இது வரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நம்ம அடுத்த vlogல பார்க்கலாங்க. அடுத்த vlogsல கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நன்றி.